ஹலோ ஆல் பிக் பாஸ் எபிசோட் 65 65வது நாள் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எபிசோடில் மெயினாக நாமினேஷன் தான் வந்து ஹைலைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் யாமினி ஸ்ருதிகா சின்னதாக ஒரு சண்டை. இந்த வீக்கெண்டில் ஃபராகான் வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேரோட கேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நாமினேஷன்லேயே வந்து நம்மளுக்கு அதை பார்க்க முடியும். சிம்மோட கேம் பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஐ ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி சிம்முக்கும் கேஷிஷ்க்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் இந்த வீக்கெண்டில் முடிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் வந்து சிம் கேஷிஷ்ன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிம் ஸ்ருதிகா கரண் ஸோ இவங்க 3 பேருக்கும் இடையில ஒரு சின்னதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஸோ ஸ்ருதிகாவுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே சிம் கரண் வந்து வேற ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வந்து ஸ்ருதிகாவுக்கு இருக்குது. பட் பழைய மாதிரி இந்த ரிலேஷன் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை. பழைய மாதிரிலாம் வந்து இந்த கேங் கூட உட்காந்து 4 பேர் உட்காந்து பேசுறது இப்போ ஸ்ருதிகா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பர்சனலைஸ்டு கான்வர்சேஷன் தான் வந்து நடக்குது. மேக்ஸிமம் வந்து சிம் அண்ட் கரண் ஸோ இவங்க 2 பேர் கூட மட்டும்தான் வந்து இருக்காங்க ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று எபிசோடில் சுத்தமாக வந்து ஸ்ருதிகாவை காமிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த வீக்கெண்டுக்கு அப்புறமேட்டு யார் யாருக்கு எதிரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிச்சு மக்களே. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் சிம், கரண், ஷில்பா அண்டு திக்விஜய் ஸோ இப்போ இவங்க 4 பேர் தானே கேங்கு. ஸோ இதுங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்துங்க. சிம்முக்கு இன்னும் அந்த ஒரு கோவம் இருக்குது. அதாவது மெஜாரிட்டி பேர் சிம்மோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு கோவத்தில் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு பெட்ரூமில் சிம்மும் ஸ்ருதிகாவும் வந்து பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் டென்ஷன், சிம் வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் கூப்பிட்றாங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்கிறாங்க, இப்போ தானே நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம், பேசிட்டு அனுப்புகிறேன், நீ பயப்படாத, நான் அவளை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. சிம் பக்கா மேலே கோவத்தில் இருக்காரு. ஸோ பக்கா வந்து சிம்ம லெஸ் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ சிம் சொல்கிறாங்க, நான் ஒத்துக்கவே முடியாது. பக்கா கிட்ட நான் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு? பக்கா வந்து ரொம்ப நல்லவரே இல்லை ஸ்ருதிகா. நாம் சண்டை போடும்போது அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால நீ அவர்கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதிகா ஆர்கியூமெண்ட் பண்ணல இங்கே. ஆமாம் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவினாஷும் ஈஷாவும் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கரண் கிட்ட சொல்கிற, நீ கத்ரோன் கேக் இல்லாடியே போயிருக்கலாம்ல, எதுக்கு நீ பிக் பாஸில் வந்து இப்போ இது கரண்வீர் ஷோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரணை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பெட்லேயும் வந்து ஜோடியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கப்பா. ஒரு சைடில் கரண் சிம், இன்னொரு சைடில் அவினாஷ் அண்டு ஈஷா. ஸோ சிம் மேபி இதுக்காக கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இவங்களை வந்து பப்ளிக்காக ஒரு ஜோடியாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஸ்ருதிகா சைடில் இருந்தும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வந்து அப்படியே விட்டுட்டாங்க, நீ ஏதாவது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே வந்து சிம் இந்த எபிசோடில் ஹாப்பியாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் டே 64. ஸோ இந்த டேயில் வந்து எல்லோரும் வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா ஃபரா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வந்து டான்ஸ் ஆடுறீங்க, எனர்ஜியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவினாஷ், பக்கா, ஈஷா, சாராலாம் வந்து ரொம்ப எனர்ஜியாக ஆடுறாங்க. ஸோ இனிமேல் நான் அவினாஷோட இன்னொரு உருவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே 64 வந்து ரொம்ப கிரிஞ்சாக தான் போயிட்டு இருந்தது இந்த அவினாஷ், ஈஷா பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறமேட்டு கரண், விபின் அண்டு ஷில்பா இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறது. எபிசோடில் பார்க்க முடியாதது அவினாஷ் அண்டு ஈஷாவோட கிரிஞ்சு தான். ரொம்பவே கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் விபின் அண்டு ஷில்பா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 இல்லையே அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே ஏதாவது ஒன்று நடக்கட்டுமே, இதுக்கு என்ன இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். விபின் வந்து பண்ணுற ஒரே ஒரு தப்பு தான், ஷில்பா கிட்ட எதுக்கு போய் கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும், யார் முக்கியம் கரணா நானான்னு சொல்லிட்டு. ஸோ ஷில்பா அதுக்கு பதில் சொல்கிறாங்க, இந்த வாட்டி எனக்கு கரண் தான் இம்பார்ட்டண்ட்டாக பட்டுது. ஏன்னா கரண் வந்து அவனுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அவன் நிறைய தடவை டைம் கோடு அவரதுக்காக ட்ரை பண்ணான், ஸோ அதனால் முடியலை அப்படிலாம் சொல்லிட்டு கரண் சைடு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஓவரால் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது எனக்கு நீங்கள் 2 பேரும் முக்கியம்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு. இது ரொம்ப முக்கியமாக இந்த கான்வர்சேஷன், ஸ்ருதிகாவை காமிங்கடா அப்படி தான் வந்து இருந்தது. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரண் வராரு. நான் வந்து உட்காரலாமான்னு சொல்லிட்டான். உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பித்த உடனே வந்து இவர் இது போயிட்டாரு விவின் ஈஷா கிட்ட போய் உட்காந்து பேசுகிறாரு. எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஷில்பாவோட மைண்ட் செட்டு, ஷில்பாவோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் சிம், கரண் அண்ட் ஷில்பா வந்து பேசிட்டு. ஸோ 65 டே மார்னிங். ஸோ ஈடின் வந்து கரண் கிட்ட போய் சாரி கேட்குறாங்க. நான் வந்து கிராட்டிடியூட் இல்லாமலாம் பண்ணல, எனக்கு வந்து சில கோவம் இருந்தது, ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட அப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் எபிசோடில் சொன்ன விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் காமிக்கும்போது எங்கடா ஸ்ருதிகா அந்த மாதிரி தான் இருந்தது. நான் என்ன இது எல்லாருமே காமிக்கிறாங்க, சுற்றி காமிக்கிறாங்க. ஆஷிஷோட கம்யூனிகேஷன்லாம் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக கிச்சனில் வந்து ரஜித் கிட்ட வந்து அப்படியே காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப முக்கியம் அப்படி தான் இருந்தது. ஏதோ ஃபரா சொன்னாங்களே ஸ்ருதிகாவை, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த டைமில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தீங்க, ஃபன் பண்ணீங்க. ஸோ இப்போ ஸ்ருதிகா அந்த வீட்டில் நல்லா தானே இருக்காங்க, ஏன் அவங்களோட கம்யூனிகேஷன் காமிக்கல? அடுத்தது கிச்சனில் அவினாஷும் சாஹத்தும் வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பரோட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஈஷா போயிட்டு என்ன பண்ணுறீங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவல் திங் காமிக்கிறாங்க. ஃபரா சொன்னது தப்பு இல்லைன்னு சொல்லி, ஈஷாவோட கேரக்டர் அப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்வீட்டான இல்லைனா க்யூட்டான ஈவல்னு சொல்லலாம். சாஹத், அவினாஷ் ஆல்ரெடி சீரியலில் ஹீரோயினாக தான் இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே வந்து திருப்பி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது முடியாது இல்லையா.
மேபி இதனால கூட இருக்கலாம். அவினாஷ் சாஹத் இருக்கிற டைமில் ஈஷா நடுவில் பூந்துருவாங்க. சரி, அடுத்த ஹைலைட்ஸ்க்கு போகலாம். நாமினேஷன். ஸோ நாமினேஷனில் வந்து இந்த வாரம் பெரிய ஒரு செட்டப், ஒரு கோஸ்ட் தீம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அது மேலே தான் வந்து பெயிண்ட் பூசணும். ரஜித்தோட தலைமையில் தான் வந்து இந்த வாரம் நாமினேஷன் நடக்க போகுது. ரஜித்துக்கு ஒரு பெருசாக ஒரு ஹட் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவர் நிற்கணும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ரஜித் யாரை சேவ் பண்ண விரும்புகிறாரோ, அதாவது அந்த ரவுண்டில் யாரை சேவ் பண்ண விரும்புகிறாரோ அந்த பர்சனை வந்து ஹட்டுக்குள்ளே கூப்பிடலாம். ஸோ அப்படி கூப்பிட்டவங்கள நாமினேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டே வந்து சாராவை தான் வந்து ரஜித் கூப்பிட்டாங்க. ஸோ சாராவை அந்த ரவுண்டில் யாருக்குமே வந்து நாமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாமினேஷன் போயிட்டு இருந்தது. யார் நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே வந்து ரெட் கலர் பெயிண்ட் பூசணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஷில்பாவை இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரஜித் வந்து சாராவை சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. ஸோ ரஜித் ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாக இந்த நாமினேஷன் வந்து ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் பிக் பாஸும் சொல்லிட்டாரு, எனக்கு பிடிச்ச டைம் கூட ரஜித் தான் இந்த வீட்டில்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா நாமினேஷன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஹேண்டில் பண்ணுவார் ரஜித். ஷில்பாவோட ஃபஸ்ட்டு நாமினேஷன் ஈடின். ஸோ ரீசன் தெரியும், டைம் கோட் டாஸ்கில் வந்து ஈடின் வந்து கிராட்டிடியூடாக நடந்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசன். அதே மாதிரி பக்காவையும் நாமினேட் பண்ணாங்க. ஸோ அடுத்தது திக்விஜய் வராரு. ஸோ இந்த ரவுண்டில் யார் சேவ் பண்ணுறாங்கன்னா சாராவை சேவ் பண்ணுறாங்க. ஸோ சாராவை நாமினேட் பண்ண முடியாது. ஸோ திக்விஜய் வந்து விவியனை நாமினேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஈஷாவை நாமினேட் பண்ணார். அடுத்தது சாஹத் வராங்க. சாஹத் வரும்போது ரஜித் யாரை சேவ் பண்ணுறாங்கன்னா அவினாஷை சேவ் பண்ணுறாரு. செம்ம கேம் பிளானில். ஸோ சாஹத்தோட நாமினேஷன் விவின் அண்ட் ஈஷா. அடுத்தது யாமினி வராங்க. ஸோ காஷிஷை சேவ் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு காஷிஷ் வந்து ஹட்டுக்குள்ளே கூப்பிட்டாரு. ஸோ யாமினி பகுவை நாமினேட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஈடுன்னு நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ சும் வந்து கண்டிப்பாக ஈஷாவை நாமினேட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஈஷாவை வந்து ஹட்டுக்குள்ளே கூப்பிட்டாரு ரஜித். ஸோ சும், சாரா அண்டு கேஷிஷ். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து சும்மா வந்து சொல்லியிருந்தாங்க போன வாரம். எஸ்பெஷலி கேஷிஷ் கிட்ட சொல்கிறாங்க, நான் உன் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நீ அந்த எபிசோடில், வீக்கெண்ட் எபிசோடில் லெசன் கான்ட்ரிபியூஷன் வீட்டு விட்டு வெளியே போகிறதுக்கு என்னோட பேரே சொல்லிட்டேன். எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்தது கேஷிஷோட நாமினேஷன் யாரை சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரஜித் திங்க் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு வந்து அப்பா என்ன ஒரு திங்கிங் இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க ஷில்பா. ஸோ உடனே வந்து பிக் பாஸ் ஷில்பா, இந்த மாதிரி திங்க் பண்ணி விளையாடுறது நல்லது தானே, உங்களை மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. நீங்கள் கரனை பாருங்கள், அப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ கேஷிஷ் வந்து யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா சாஹத். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக தான் இருந்தது. பாருங்களேன், சூப்பராக இருக்கிறது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி இந்த ரவுண்டில் ரஜித் சேவ் பண்ணது யாமினியை. கேஷிஷோட செகண்ட் நாமினேஷன் திக்விஜய். யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ திக்விஜயை சேவ் பண்ண விரும்பலை ரஜித். ஸோ அதனாலே வந்து அவர் கூப்பிடல. அடுத்தது ஈடின் வராங்க. ஸோ ஈடின் வரும்போது யாமினியை தான் வந்து ஸ்டில் காப்பாற்றுறாரு ரஜித். ஸோ ஈடினோட நாமினேஷன் திக்விஜய். இங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது, ஈடின் அண்டு திக்விஜய். நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு கரெக்ட் டைமில் நீ உதவி பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து திக்விஜய், உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. அடுத்தது கரணை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. எனக்கு யாமினி நாமினேட் பண்ணோம், ஆனால் அவங்க சேஃப் ஆகிட்டாங்க. அதனால கரணை வந்து நாமினேட் பண்ணுறேன். நான் வந்து அன்கிரேட்ஃபுல்லாக நடந்துக்கவே இல்லை அந்த டாஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு கரனுக்கு வந்து நாமினேஷன். அடுத்தது ஸ்ருதிகாவோட நாமினேஷன். ஸ்ருதிகா வரும்போது கேஷிஷை சேவ் பண்ண விரும்புகிறாரு இந்த வாட்டி ரஜித். ஸோ ஸ்ருதிகா வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஆக்சுவலி கேஷிஷ் தான் வந்து நாமினேட் பண்ணோம், ஆனால் என்ன பண்ணுறது, ரஜித் தான் சேவ் பண்ணிட்டார்ல. ஸோ இப்போ வந்து நான் யாமினி நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாமினிக்கு ரீசன் சொல்கிறாங்க. யாமினி ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பாங்க. ஆனால் அன்றைக்கி நடந்த சண்டையிலையும் சரி, அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் வந்து ரஜித் டைம் கூட, அதனால ரஜித் கிட்ட கொஞ்சம் ஓவராக வந்து அஃபெக்ஷனாக இருக்காங்க. ஸோ இது வந்து யாமினியோட ஒரு பக்கா கேம் ஸ்ட்ராட்டஜி. யாரெல்லாம் வந்து டைம் கூட ஆகிறாங்களோ அவங்ககிட்ட வந்து ஓவராக வந்து ஃப்ரெண்டாக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது யாமினி சொல்கிறாங்க, நான் உன்ன மாதிரி கிடையாது, நீ ஷில்பா கிட்ட பிரச்சனை, கரண் கிட்ட பிரச்சனை, சும் கிட்ட பிரச்சனை, சில டைம் வந்து யார்கிட்ட பிரச்சனை பண்ணுற, ஆனால் நாமினேஷனுக்கு முன்னாடி வந்து எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆஷிஷை ரொம்பவே வந்து கலாய்க்கிறாங்க. எனக்கு ஒன்று தான் நாமினேட் பண்ண, என்ன பண்ணுறது, ஏன்னா உன்னோட ரீசன் எப்போவுமே நான் சொல்கிறது தான், நீ என்கிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிற அப்படின்னு. இந்த வாரம் நீ இல்லை, அதனால் உனக்காக நான் ஈடினை நாமினேட் பண்ணுறேன். ஏன்னா கேஷிஷும் ஈடினும் ஃப்ரெண்டு தான். ஸோ ஈடின் வந்து சொல்கிறாங்க, எனக்கு பர்சனலாக எந்த பிரச்சனையும் கிடையாது, பிகாஸ் ஆஃப் கேஷிஷ் ஐம் நாமினேட்டிங் ஈடின்னு சொல்லிட்டு ஈடினை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் எனக்கு இந்த வாட்டி வைல்ட் கார்டு தான் போகணுன்னு ஆசையாக இருக்குது. கேஷிஷ் இருந்தால் கண்டிப்பாக அவ்வளோ தான் நாமினேட் பண்ணிடுறேன், சாரின்னு சொல்லிட்டு ஈடினை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பகு வராங்க. ஸோ பகு வந்து கரண் அண்ட் ஷில்பாவை நாமினேட் பண்ணுறாரு. ஸோ ரீசன் அதுதான், நீங்கள் தப்பாக பேசுனீங்க இல்லை கரண், அதுதான் எல்லா ரீசனும் அப்படின்னு சொல்லிட்டு கரண் அண்ட் ஷில்பா. இந்த டைமில் கேஷிஷை சேவ் பண்ணுறாரு. யாமினியோட ஃபஸ்ட் நாமினேஷன் திக்விஜய், போன வாரம் நடந்த சண்டை. ஸோ செகண்ட் நாமினேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் ஆஃப்கோர்ஸ். ஸோ கரனுக்கும் யாமினிக்கும் சண்டை நடந்தது. ஸோ அந்த ஒரு ரீசன். அடுத்தது கரண் வராரு. கரண் வரும்போது யார் சேவ் பண்ணுறாங்க ரஜித் பார்த்தீங்கன்னா ஈஷாவை. செம்ம ஸ்மார்ட். ஸோ கரணோட ஃபஸ்ட் நாமினேஷன் பக்கா. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆஸ் யூஷுவல் செகண்ட் நாமினேஷன் சாரா தான். ஸோ எல்லாமே வந்து ரிப்பீட்டாக தான் போயிட்டுருக்கு. அடுத்தது ஈஷா வராங்க. ஈஷா வரும்போது இந்த வாட்டி திக்விஜயை காப்பாற்றுறாரு. எனக்கு ஒன்று காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, கிடையாது, இது என்னோட கேமு அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜய் கூப்பிட்றாரு. ஸோ ஈஷாவோட ஃபஸ்ட் நாமினேஷன் வந்து
சாஹத். இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சாஹத்தையே வந்து குறி வச்சுன்னு இருக்கும். ஸோ சாஹத்தை நாமினேட் பண்ணுறாங்க. சாஹத்துக்கான ரீசன்னா, எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ வந்துட்டே இருக்க. நான், விபின், அவினாஷ். ஸோ நாங்க வந்து சண்டை போடுவோம், இல்ல இது பண்ணுவோம். சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுன்னே இருக்க. அதே மாதிரி அடுத்தது சும்மா நாமினேட் பண்றாங்க. ஸோ சும்மா வந்து நீயும் கரணும் வந்து ரிலேஷன் இருக்கிறீங்க இல்லையா? ஸோ எங்கள பார்த்து தான் வந்து நீ காப்பி அடிக்கிற. சும்மோட கேம் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. ஸோ அதுக்கு வந்து சும் சொல்றாங்க, எனக்கு கரண் கூட இருக்கும்போது தான் வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாமினேஷன் பார்த்தீங்கன்னா, விபின் வராரு. சாராவ இந்த ரவுண்ட்ல இருந்து காப்பாத்துறாரு. ஸோ விபினோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் திக்விஜய். ஸோ திக்விஜய் வந்து உள்ள சொல்லிட்டு இருந்தாரு. அது 1-to-1 இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு. எங்க வீட்ல யாருமே வந்து நம்பிக்கை இல்லன்னு. அப்புறம் எதுக்கு கரண் கூட பேசிட்டு இருக்கா? அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லிட்டு திக்விஜய்க்கு நாமினேட் பண்ணாங்க. ஸோ விபினோட 2வது நாமினேஷன் பார்த்தீங்கன்னா, சாஹத். தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. ஸோ எப்பவுமே வந்து என்கிட்ட சண்டை போட்டுன்னே இருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு சாஹத்தை வந்து நாமினேட் பண்றாங்க. அடுத்தது அவினாஷோட டர்ன். ஸோ அவினாஷ் கிட்ட இருந்து யாரை காப்பாத்துறாங்கன்னா, கேஷிஷை காப்பாத்துறாங்க. ஸோ அவினாஷோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பார்த்தீங்கன்னா, கரண். ஸோ நமக்கு இந்த நாமினேஷனும் ப்ரெடிக்டபிள் தான். ஸோ கரணை வந்து நாமினேட் பண்றாங்க. அடுத்தது செகண்ட் நாமினேஷன் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு எல்லாருக்கும். விவினை தான் நாமினேட் பண்றாரு. என்னது விவினா அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரீசன் என்னன்னா, இந்த கரண், ஷில்பா, விவின் இந்த 3 காம்போ இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து பேட்டா மாமி காம்பினேஷன் வந்து நல்லாவே இல்ல. ரொம்ப ஃபேக்கா இருக்கு. எஸ்பெஷலி கரண் சைட்ல இருந்தும் ஷில்பா சைட்ல இருந்தும். ஸோ அவங்க வந்து விவினை ஏமாத்துறாங்க. அதனால இந்த ஒரு இது வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. எப்பவுமே வந்து விவின் கன்ஃபியூஸ் ஆகுறாரு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஸோ ஷில்பா தான் வந்து இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கேம் பிளான் இதுன்னு சொல்லும்போது கரண் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. இல்லை நீ வந்து சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ கரனுக்கு சொல்கிறாங்க, நீ வந்து 1-to-1 பேசினல என்னை வந்து ரொம்ப நல்ல பையன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து உன்னோட ஸ்ட்ராட்டஜி தானே. அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. ஸோ இதோட இந்த நாமினேஷன் இது முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் யாரெல்லாம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கரண், விவின், திக்விஜய், சாஹத், பக்கா, ஈடின். ஸோ இவங்க தான் வந்து இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்க மக்களே. ஸோ அடுத்ததாக வாஷ்ரூம் ஏரியாவில் பிக் பாஸ் சொல்கிறாரு திக்விஜய் கிட்ட, இந்த நம்பர் கேம் பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜித்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ரஜித் வந்து ரொம்ப பிளான் பண்ணி விளையாடுறாரு. எஸ்பெஷலி அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காகவே வந்து விளையாடுறாரு அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து பிக் பாஸ் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் கோடு ரஜித் தான். ரஜித்தோட நாமினேஷன் தான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரண், சும், ஷில்பா பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஷாக் ஆகிட்டேன் அந்த சும்மோட ரீசன். நானும் சும்மா வந்து ஓவராக வந்து மிங்கிள் பண்ணுறதுனால எங்களை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அவினாஷ் அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் விபின் கொடுத்தாச்சு. ஸோ உங்கள் 2 பேரோட இது வந்து எனக்கு பிடிக்கல, அந்த மம்மி பேட்டா, அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு விபின் வந்து இது ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷில் எடுத்துக்கிறாரு. ஸோ அடுத்தது யாமினி அண்டு ஸ்ருதிகா சண்டை. இந்த யாமினி இருக்காங்களே, அதாவது அவங்கள நாமினேட் பண்ணிட்டாங்களே, ஸோ அதனாலே வந்து டிவிஜே கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. ஸ்ருதிகா என்னெல்லாம் சொன்னாங்க உன்னை பற்றி, நீ வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தல ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்ருதிகா எப்பவுமே இப்படி தான் சண்டை போட்டால் யாரை பற்றியாவது சொல்லினே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதிகா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. நான் எதனால் நாமினேட் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசணும்னு சொல்லும்போது உடனே வந்து யாமினி சீன் கிரியேட் பண்ணுறாங்க. சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் பேசி யாமினி வந்து அங்கே பெருசாகவே வந்து சண்டை போடுறாங்க. ஸோ ஸ்ருதிகா சொல்கிறாங்க, நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது நீ முதல்ல கேளுன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீ வந்து எப்போவுமே ராங்காக தான் வந்து சொல்லுவேன், எல்லாருமே வந்து பேக் ஸ்டெப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ருதிகா சொல்கிறாங்க, உனக்கு தெரியும் நான் வந்து கரெக்டாகவே உனக்கு பதில் கொடுப்பேன். ஸோ என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் வந்து நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா பேசுகிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, ஈடின் கிட்ட வந்து, ஈடின் நான் வந்து உங்ககிட்ட பேசணும், நான் எதனால நாமினேட் பண்ணேன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, அங்கேருந்து திருப்பியும் யாமினி வந்து, இவ எப்பவுமே வந்து பேக் ஸ்டெப் பண்ணுவா, இவளோட கேரக்டரே இப்படி தான், அவ கூட ஃப்ரெண்டாகி பழகலான்னு சொல்லிட்டு நினச்சா உடனே வந்து அவ நம்மளே வந்து குத்திருவா, ரொம்ப மோசமான கேரக்டர்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இந்த பொண்ணு வந்து அழுதுட்டுருக்கு. ஸோ ஸ்ருதிகா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே வந்து விடலை. ஸோ ரொம்பவே வந்து கத்திட்டு அழுதுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்காக வந்து கேஷிஷ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து அப்படியே சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் நம்ம சும் வந்து நல்ல ஒரு விஷயம் பண்ணாங்க இந்த ஒரு எபிசோடில். ஸோ ஸ்ருதிகா கூட்டின்னு போகிறாங்க, நீ வந்து பேசாத, இவ வந்து வேணும்னே சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா, நீ பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுன்னு போகிறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, "நான் எதுவுமே சொல்லல. நான் வந்து என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து எனக்கு குடுக்கலான்னு சொல்லிட்டு போனா, அந்த பொண்ணு வாயே க்ளோஸ் பண்ண மாட்டேன்றா. நாமினேஷன்ல வந்து எதுக்கு இவ்ளோ பிரச்சனை பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு தேவையில்லாத சண்டை யாமினி சைட்ல இருந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்காக. ஸோ எப்படியும் ஸ்ருதிகா வாய் தொறந்தா ஸ்ருதிகாவ தான் காமிப்பாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சண்டை வந்து வேணும்னே கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா அட்டென்ஷனுக்காக தான். இவங்க தான் நாமினேஷன்ல இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த சீன் கிரியேட் பண்றாங்க? அந்த மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அவினாஷ், ஈஷா கிரிஞ்ச் பார்க்க முடியல. ஸோ இதுங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருந்தது. எது வந்து ஃபர்ஸ்ட் வந்தது, முட்டை வந்ததா, கோழி வந்ததான்னு சொல்லிட்டு.
ஸோ இப்படி தான் மக்களே இன்னைக்கு எபிசோடு போயிடுச்சு. ஸோ ஒரு தேவையில்லாத சண்டை, அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சண்டை. எந்த ரீசனுமே கிடையாது யாமினியோட சண்டை. ப்ளஸ் நாமினேஷன் ஹைலைட்ஸ். ஸோ இதோட முடிஞ்சிச்சு இந்த எபிசோட். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.